ஸ்பைசியான வெஜ் பிரியாணி பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 சில்லி ஸ்லைஸ் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் சாப் பண்ண ஒரு ஆனியனும் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, ஆனியன் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி சாப் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோன்னு எந்த வெஜ்ஜீஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜ்ஜீஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. வெஜ்ஜீஸோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா 30 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தா 4 கப் ரைஸையும் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் தேங்காய் பால் அண்ட் 7 கப் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு சால்ட் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ பண்ணிக்கணும். ரைஸ் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா 3-4 ட்ராப்ஸ் லெமன், 1 டேபிள் ஸ்பூன் கீயும் போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 8 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ண ஸ்பைசியான வெஜ் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் டு RSS.